ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேசன் அரிசி யூஸ் பண்ணி சூப்பராக பஞ்சு பஞ்சுன்னு இட்லி எப்படி சுடுறதான்னு பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து. நான் எடுத்திருக்க டம்ளர் அளவுக்கு எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த டம்ளர் சைஸ் எடுத்தாலும் சரி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. 1 டம்ளர் உளுந்தை வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ 5 டம்ளர் அரிசி எடுக்கிறேன். என்னப்பா, அதே டம்ளருக்கு 5 டம்ளர் அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். கவுண்டிங் ஃபுல்லாக உங்கள் முன்னாடி காட்டுறதுக்காகத்தான் அதையுமே வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சணல் சாக்கு இந்த இதில் வர்றதுனால, லாரி அதிலலாம் வர்றதுனால டஸ்ட்டை வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதனால தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர்த்து மற்றபடி அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் ரேஷன் அரிசிலாம் சாப்பிட மாட்டோம், ரேஷன் அரிசிலலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், வீசும் அது இதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாதுங்க. சணல் சாக்கில் வரதுனால அதிகமாக டஸ்ட் இருக்கும். அதனால தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஈரத்துலையோ எதுலேயோ இந்த லாரியில் வச்சு ஏற்றிட்டு வரதுனால ஸ்மெல்லும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணுன்னா, எனக்குமே இந்த தடவை வந்து ஒரு மங்கலான கலரில் தான் வந்திருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் வந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து எனக்கு அதிகமாக வண்டு கல்லாம் இருந்தது கிடையாது. வண்டு கல் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டஸ்ட் இருக்குன்றதுனால நம்ம 5லேருந்து 6 டைம் நீங்கள் நல்லாவே அலசிடலாம். ஹோட்டலில் நீங்கள் ஒரு நேரம் 40 ரூபாய்க்கு மாவு வாங்குறதுக்கு வெளியில் ஒரு பாக்கெட் அதில் வந்து 2 ஈடு தான் நீங்கள் இட்லி ஊற்ற முடியும். அதுக்கு நீங்கள் தண்ணி வந்து செலவு பண்ணலாமே. ஒரு 5-6 டைம் நீங்கள் அலசிக்கலாம். இது ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு ஆட்டிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் சாப்பிடுவோம், சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு 6 நாள் கிட்ட வரும். நீங்கள் வந்து அதிகமான ஆட்கள் இருக்கிறீங்கன்னா 3 நாளுக்கு தாராளமாக நீங்கள் வச்சுக்கிறலாம். அரிசியுமே குவான்டிட்டி கூட்டினீங்கன்னா அதுக்கு மெஷர்மெண்ட் ஏற்றது மாதிரி பார்த்துக்கோங்க. 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து தான் கணக்கு. நல்லா வந்து அலசிட்டே கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருந்துச்சு இந்த டைம். நல்லா கையை விட்டு அலசி எடுத்தாச்சு. நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு டக்குன்னு போய் ஹோட்டலில் வாங்குகிறோமே, அந்த ஹோட்டலில் செய்கிற இட்லிலாம் எதில் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக மெனக்கெட்டு இட்லி அரிசின்னு தனியாக வாங்கி அதை ஆட்டி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அதை ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க. எதுவுமே நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. நல்லா தூய்மையாக அலசி சேர்த்துக்கிறணும். நான் உளுந்தோடு சேர்த்து ஒரு 5-6 உளுந்தும் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தோசைலாம் சுடும் போது மணமாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வருன்ற காரணத்தினால ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறின பிறகு உளுந்தை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக ஆட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக வந்து ஸ்பாஞ்சியாக வந்து இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு உளுந்தை தனியாக ஆட்டி நம்ம எடுத்துக்கிறணும். இட்லி மாவு அரைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வரலாம். நிறைய பிகினர்ஸுக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறதுல நிறைய டவுட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ கடையில் வாங்குறதுனால இட்லி மாவு அரைக்கிறதையே மறந்துருப்பாங்க இல்லைங்களா? சில பேருக்கு மெஷர்மெண்ட் சொன்னால் புரியாது. இன்னுமே என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க, என் அம்மா அரைக்கிறது மாதிரிலாம் எனக்கு இட்லி மாவு வரமாட்டேங்குது, எங்கள் அம்மா அரைச்சா நல்லா பொங்கி வருது, நான் அரைச்சேன்னா உளுந்து பொங்கவே மாட்டுதுன்னு சொல்லுவாங்க. உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு உளுந்து வந்து ஒரு 1/4 மணி நேரம் அரையுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியை தெளித்து விடணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து கெட்டி சேர்ந்தாலும் சரி, அதே மாதிரி மிஷின் வந்து சூடானாலும் சரி உளுந்து வந்து பொங்காது. அதன் காரணமாக நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து விடணும். நம்ம தெளித்து விடுறப்போ நல்லா உளுந்து பொங்கி சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரி வரும் நம்மளுக்கு. நான் இந்த கன்சிஸ்டன்சி வந்து காட்டியிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு உளுந்தை தனியாக ஆட்டினதும் வேறு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிட்டேன். எதுவுமே நம்ம செய்கிறதுல பக்குவம் இருக்குது. நம்ம பொறுமையாக செய்யணும் இல்லைங்களா? மாவு அரைக்கிறது என்னவோ ஒரு 1/2 மணி நேரம் வேலை தாங்க. இருந்தாலும் நம்ம காசு போட்டு வெளியில் ஒவ்வொரு டைம் மாவு வாங்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா நிறைய சேமிப்பு பண்ணலாம். நைட்டு டிஃபன் இதெல்லாம் சில பேர்லாம் பார்த்தோன்னா நைட்டு டிஃபன் போய் கடையில் வாங்குவாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற இட்லியுமே இதே ரேஷன் அரிசியில் செஞ்சது தாங்க. நீங்கள் உளுந்து மட்டும் நல்ல உளுந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 2 கிலோ உளுந்து வாங்கினாலே தாராளமாக வரும். உங்கள் வீட்டில் 4 ஆள் இருந்தாலும் சரி, 5 ஆள் இருந்தாலும் சரி, ரேஷனில் நம்மளுக்கு 20 கிலோ அரிசி ப்ரொவைட் பண்ணும்போது அசத்திடலாம் இல்லைங்களா? இதிலே நம்ம இல்லத்தரசிகள் நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். சேவிங்ஸ் வந்து இல்லத்தரசிகளுடைய கையில் தான் இருக்குது. நம்ம தாட் போட்டுன்னு செலவழித்தோம்னா வீட்டில் இருக்க ஆண்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை.
உளுந்து ஆட்டினதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரிசியும் சேர்த்துக்கிட்டேன். அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட விட்டு தண்ணி சேர்த்துட்டு ஓட விடுங்க. ஏன்னா ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிறோம். நீங்கள் உடனே கடன்னு கொட்டுனீங்கன்னா இந்த பக்குவம் தாங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இட்லி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நான் இட்லி எப்படி வந்துச்சு 2யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி அதை நான் இந்த வீடியோவில் காட்டலை. இட்லி வந்து எப்படி வந்துருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். நான் வீட்டில் அரைச்ச மாவில் செஞ்ச இட்லி தான் இது. பாருங்கள், அவ்வளோ ஸ்பான்ச்சியாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு அரைக்க தெரியலை, இன்னும் வேறு என்ன சந்தேகங்கள்லாம் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவாக நம்ம சேனலில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கீப் சப்போர்ட்டிங். இட்லி வந்து ரெடி ஆயிருச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இட்லி ரெடி பண்ணியிருந்தேன். எப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைக்கணும்னா அப்போல்லாம் காலையிலையும் சரி நைட்டும் சரி இட்லி தாங்க. காலையில் இட்லிக்கு வந்து முருங்கை பொடி வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இட்லி வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எப்பயுமே எனக்கு இட்லி இப்படி தான் வரும். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ உள்ள களியாகவும் இல்லை, நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா களியாக இருக்குன்னு.